பெண்களுக்கான ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் எந்த அணி பங்கு பெறும் என்ற எதிர்பார்ப்பு இந்த போட்டியில் இருந்தது. விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. மிக சிறப்பாக விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 49.5 ஓவர்களில் 338 ரன்களை அடித்து அசைத்திருந்தது. இந்த ரன்களில் ஆஸ்திரேலிய அணியின் சார்பாக போப் லிச்சர்ட் 119 ரன்களும், எலிஸ்பெரி 77 ரன்களும், ஆஷ்லி கார்னர் 63 ரன்களையும் அடித்து நொறுக்கினர். அதற்கு பின்பாக 339 ரன்கள் எடுத்தால் என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய இந்திய பெண்கள் அணி ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடினாலும் 30 ஓவர்களுக்கு மேல் அதிரடியை காட்டினர். இந்திய வீராங்கனைகளின் அற்புதமான ஆட்டத்தால் இந்திய அணி 339 என்ற இமாலய இலக்கை கடந்து 5 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன்கள் அடித்து அசத்தினர். இதன் காரணமாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளின் வரலாற்றில் 339 ரன்களை கடந்த இமாலய சாதனையை இந்தியா படைத்துள்ளது. இதற்கு முன்பாக ஆஸ்திரேலிய அணி 331 ரன்கள் கடந்ததே சாதனையாக இருந்தது. இந்திய அணியின் சார்பாக 3வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஜெமிமா ரோஸ்ட்ரி கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் 127 ரன்களை அடித்து அசத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் 89 ரன்களும், ரிச்சர்ட் கோஸ் 26 ரன்களும் அடித்து இந்திய அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். இதன் காரணமாக இந்திய அணி உலகக்கோப்பை ஒருநாள் போட்டியின் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது. 339 ரன்கள் என்ற இமாலய இலக்கை கடந்த வெற்றி பெற்ற இந்திய அணி சாதனையுடன் கண்ணீர் மல்க கொண்டாடி வருகிறது. இது போன்ற பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.